நம்ம வீட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பயிறு சுண்டல் கூட சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா, அந்த முளைக்கட்டின பயிர சாப்பிடுறதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உப்பு மிளகுத்தூள் போட்டு கூட சாப்பிட்டுக்கணும். பட் பாப்பாக்கு இது சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறதுனால, இதில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவளுக்குள்ளுக்குள்ள தள்ளணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான் இந்த குழம்பு. ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வதங்குனதுக்கப்புறம் 2 ஃபைனா சாப் பண்ண வெங்காயம் வதக்கிட்டு, கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு, கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, அப்புறம் நம்ம தண்ணி கொதிக்கவும் மொளக்கட்டின பயிர ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்துட்டு இவ்வளோ தண்ணியா வச்சுருக்கேன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு குழம்பு தண்ணியா தான் பிடிக்குங்கிறதுனால வச்சுருக்கேன். நீங்க வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியா ஊத்தியே வேக வைங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க.